நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை குறித்த செய்திகளை ஒன் பை ஒன்னா விரிவாக பார்த்தோம். இன்னைக்கு எம்சிஎக்ஸ் வெள்ளி ரூ. 8,000 உயர்வு, தங்கம் 1.6% ஏற்றம். விலை மதிப்பு மிக்க லோகங்களின் விலை உயர 3 காரணங்கள் என்ன? எம்சிஎக்ஸ் தங்கம் செப்டம்பர் எதிர்கால ஒப்பந்தம் 1.54%, அதாவது 2,271 உயர்ந்து 10 கிராம் 1,49,793க்கு விற்பனையானது. அதே போல எம்சிஎக்ஸ் வெள்ளி செப்டம்பர் எதிர்கால ஒப்பந்தம் 3.56%, அதாவது ரூ. 8,040 உயர்ந்து 1 கிலோ 2,33,876க்கு சென்றது. அடுத்தது அப்படியே ஒன் பை ஒன்னா காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வந்து அதை பத்தி அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஆயில் இந்தியா Q1 முடிவுகள். லாபம் 73% உயர்வு, லாப விகிதம் அதிகரித்தது, வருவாய் 12,500 கோடியை தாண்டியது. விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் இந்தியா நிறுவனத்தின் லாப விகிதம் 35.3% இருந்து 46.3% உயர்ந்துள்ளது. இது இயக்க லாபத்தில் பெரிய முன்னேற்றத்தை காட்டுகிறது. சுருக்கமா சொன்னா, ஆயில் இந்தியா இந்த காலாண்டுல வருவாயும் லாபமும் நல்லா ஜம்ப் ஆயிருக்கு. அடுத்தது டைட்டன் Q1 முடிவுகள். லாபம் 63% உயர்ந்து மதிப்பீடுகளை முறியடித்தது. பீட் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வருவாய் 21,300 கோடியை தாண்டியது. டைட்டனின் Q1 லாபம் எபிட்டாவும் மதிப்பீடுகளை விட அதிகமாக இருந்தன. அதே நேரம் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 29% உயர்ந்தது. இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் நகை வணிகத்தில் ஏற்பட்ட வலுவான வளர்ச்சி. அடுத்த செய்தி, கேன்ஸ் டெக்னாலஜி Q1 முடிவுகள். வருவாய் 41% உயர்வு, லாபம் 24.4% குறைந்து 56.4 கோடி, கடந்த காலாண்டு ரூ. 74.6 கோடியாக இருந்தது. வருவாய் பார்த்தீங்கன்னா 40.5% உயர்ந்து 946 கோடி, கடந்த வருடம் இதே காலத்தில் இயர் ஆன் இயர் 671.5 கோடி. எபிட்டா 29.5% உயர்ந்து 147 கோடி, கடந்த வருடம் 113.5 கோடியாக இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15.5% உள்ளது. கடந்த வருடம் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 16.9%. அதர் இன்கம் ரூ. 14.4 கோடி, கடந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா 27.1 கோடி. இது கொஞ்சம் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் நீங்க கண்காணிக்கணும், ஏன்னா ரிசல்ட் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அடுத்தது பிஎஃப்சி காலாண்டு முடிவுகள். பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லாபம் 2% உயர்வு, லாபம் 2.1% உயர்ந்து 7,012 கோடி, கடந்த வருடம் 6,866 கோடி. மொத்த வருமானம் 0.2% குறைந்து ரூபீஸ் 28,561 கோடி. கடந்த வருடம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா 28,629 கோடி. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, இடைக்கால டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட் ஒரு பங்குக்கு ரூபீஸ் 3.90 வழங்க உள்ளது. இது வழங்கினாங்கனாக்கா இதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிறது தனியாக அது அறிவிப்பு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வாட்ச் பண்ணலாம். அடுத்த செய்தி, FADA கூற்றுப்படி இந்தியாவின் EV விற்பனை ஜூலையில் 3.28 லட்சம் யூனிட்டுகளுடன் சாதனை படைத்தது. விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் அனைத்துமே தங்களது அதிகபட்ச மாதாந்திர சில்லறை விற்பனையை பதிவு செய்ததால் EV ஊடுருவல் 12.7% என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது. முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.28 லட்சம் யூனிட்டுகள் ஜூலை மாதத்தில் விற்பனையான மொத்த EV வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்.
12.7% ஊடுருவல், இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சம். இரு சக்கரம், கார்கள், வணிக வாகனங்கள் என அனைத்து பிரிவுகளிலும் விற்பனை உயர்வு. இந்தியாவில் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பயன்பாடு வேகமாக வளருதுன்னு இந்த ரிப்போர்ட் காட்டுது. அதனால நீங்க கீப் இன் மைண்ட் ஐ ஆன் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ். அதோட எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் காம்பனண்ட், அது சம்பந்தப்பட்ட ஏன்சலரி ஸ்டாக்ஸ். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப்ரியல், இந்த மாதிரி சாகஸ்தார் கம்பெனி, எவரடி பேட்டரிஸ், அமரராஜா பேட்டரிஸ், இதெல்லாமும் நீங்க ஒரு கண்காணிச்சுக்கலாம். அடுத்த விஷயம், கடன் மற்றும் இஎம்ஐகள் மீதான ஒரு தாக்கம். நிலையான வட்டி விகித கடன்கள். இப்போ ஆர்பிஐ பாலிசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது. வீட்டுக்கடன், கார் கடன் போன்ற நிலையான வட்டி விகித கடன்கள் ஆர்பிஐயின் கொள்கை வட்டி விகித மாற்றங்களால் பாதிக்கப்படாது. உங்க இஎம்ஐ அப்படியே தான் இருக்கும். மாறும் வட்டி விகித கடன்கள், ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ், மாறும் வட்டி விகிதத்தில் இருக்கும் வீட்டுக்கடன், கார் கடன் ஆகியவை ஆர்பிஐயின் ரெப்போ விகித முடிவுகளால் நேரடியாக பாதிக்கப்படும். இது உங்க இஎம்ஐ மற்றும் திருப்பி செலுத்தும் தொகையை மாற்றும். ஆனால் தற்போது ஆர்பிஐ வட்டி விகிதத்தை மாற்றாமல் அப்படியே வைத்திருப்பதால் வங்கிகளும் உடனடியாக கடன் வட்டி விகிதத்தையோ இஎம்ஐயையோ மாற்ற வாய்ப்பில்லை. இருந்தாலும் நீங்கள் ஹவுசிங் லோன், கார் லோன்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தால் நீங்க எந்த வங்கியிலையோ எந்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கீங்களோ அதை தொடர்பு கொண்டு இதை உறுதிப்படுத்திக்க வேண்டியது. அப்படி பார்க்கிற போது அடுத்தது நிலை வைப்பு தொகை, பிக்சட் டெபாசிட் மீதான தாக்கம். ஆர்பிஐயின் வட்டி விகித முடிவுகள் வங்கிகள் தரும் எஃப்டி வட்டி விகிதங்களையும் பாதிக்கும். மத்திய வங்கி வட்டி விகிதையை உயர்த்தினால் அதிக டெபாசிட்களை ஈர்க்கும் வங்கிகளும் எஃப்டி வட்டியை உயர்த்தலாம். இப்போது ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் இருப்பதால் எஃப்டி வட்டி விகிதங்களிலும் உடனடியாக பெரிய மாற்றம் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. சுருக்கமா சொன்னா ஆர்பிஐ இப்போது வட்டியை மாற்றல. அதனால கடன் இஎம்ஐயும் எஃப்டி வட்டியும் பெருசா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த விஷயம், செப்டம்பருக்குள் எஃப்சிஎன்ஆர்பி வைப்பு தொகை மூலம் $10 பில்லியன் திரட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வாய்ப்பு தெரிகிறதுன்னு இன்னைக்கு அவரோட தலைவர் ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு. இதனுடைய முக்கிய விவரங்கள் ஒன்று பார்ப்போங்களா. ஒன்று, மூலதனம் திரட்டுதல். எஸ்பிஐ வங்கி கூடுதல் மூலதனம் திரட்டுவதற்காக மேலும் ஒரு தவணையாக அடிஷனல் டயர் 1 எனப்படும் AT1 பத்திரங்களை சந்தையில் வெளியிட திட்டமுள்ளது. முதிர்வடையும் பத்திரங்கள், அது பாருங்க, அடுத்து முதிர்வடைய இருக்கும் 5 ஆண்டு கால AT1 பத்திரங்களுக்கு பதிலாக 6,000 முதல் 8,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய பத்திரங்களை வெளியிடவும் வங்கி திட்டமிட்டுள்ளது. எஃப்சிஎன்ஆர்பி வைப்புகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் அந்நிய செலாவணி வைப்புகளான எஃப்சிஎன்ஆர்பி மூலம் செப்டம்பர் மாதத்திற்குள் $10 பில்லியன் வரை திரட்ட முடியும் என்ற நம்பிக்கை எஸ்பிஐக்கு உள்ளது என்று தலைவர் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பாருங்க, எஸ்பிஐ ஸ்டாக்கு ஒரு கலக்கி இருக்கு. இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்தோம்னா அந்த கன்சர்ன் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் முதலீட்டாளர்களுக்கும் சரி, ஒரு வர்த்தகருக்கும் சரி நல்ல பலனளிக்குங்கிறது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இந்த நியூஸுக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன இம்பேக்டுங்கிறதுக்காக நாம் ஒரு செய்திகளை தினதோறும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பத்திரிகைலையும் வலைதளங்கள்லையும் பிஸ்னஸ் சேனலில் கிடைக்கிறத வச்சு நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த விஷயம், கடன் வசூலுக்காக வாடிக்கையாளர்களின் மொபைல் போன்களை லாக் செய்ய வங்கிகளுக்கு ஆர்பிஐ தடை. முக்கிய விவரம் என்னன்னு ஒன்றையா பார்ப்போம். கடன் மூலம் வாங்கப்பட்ட மொபைல் போன் போன்ற சாதனங்களை அந்த கடன் கணக்கு 30 நாட்களுக்கு மேல் நிலுவையில் இருந்தால் மட்டுமே வங்கிகள் லாக் செய்ய முடியும். 30 நாட்களுக்கு முன்பே லாக் செய்தாலோ அல்லது தவறாக லாக் செய்தாலோ அல்லது கடனை கட்டிய பிறகு தாமதமாக திறந்து கொடுத்தாலோ அதற்கு வங்கிகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் $250 இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று ஆர்பிஐ கூறியுள்ளது. சுருக்கமா பார்த்தீங்கன்னா, இனி வங்கிகள்லாம் உடனே போனை லாக் பண்ண முடியாது. 1 மாசம் டைம் கொடுக்கணும். தப்பா பண்ணினா அதுக்கு அபராதமும் கட்டணும். இந்த ஆர்பிஐ விதி டிஜிட்டல் கடன் கொடுக்கும் ஆப்ஸ் மற்றும் இஎம்ஐயில்
போன் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது ஒரு செய்தி. அடுத்தது ரூ. 10,000 வரை பணத்தை திரும்ப பெற தகுதியானவர்கள் அப்படின்னு இண்டிகோ செய்தி. எப்படி 20,000 டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்குகிறது, அது விவரத்தை பார்ப்போம். குறிப்பிட்ட காலத்திற்கான ஆண்டு விழா சலுகையின் கீழ் தகுதியான உள்நாட்டு விமானங்களை முன்பதிவு செய்யும் பயணிகள் ரூ. 10,000 வரை பணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பை வெல்லலாம். இது இண்டிகோவின் ஆண்டு விழா சலுகை போல இருக்கு. நீங்க உள்நாட்டு விமானம் புக் பண்ணினா ஒரு 10,000 வரை ரீஃபண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். அதோட 20,000 டிக்கெட்டுகள் இலவசமாக கொடுக்கறதாகவும் சொல்லி இருக்காங்க. அடுத்தது, இன்றைக்கு நாடாளுமன்ற வரி திருத்த மசோதா பற்றி கிடைச்ச செய்தி. நாடாளுமன்றம் வரி திருத்த மசோதாவை நிறைவேற்றியது. டேட்டா சென்டர்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு ஊக்கம். விவரம்: 2026ஆம் ஆண்டுக்கான வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதாவை மக்களவை நிறைவேற்றியுள்ளதாக ஒரு வலைதள செய்தி. இதன்படி குத்தகைக்கு எடுக்கப்பட்ட இந்தியர்களால் நடத்தப்படும் டேட்டா சென்டர்களுக்கு வரி சலுகைகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான இரட்டை அறிவிப்பு தேவை நீக்கப்படுகிறது. இதனால் முதலீடு செய்வதும் புதிய டேட்டா சென்டர்களை அமைப்பதும் ரொம்ப எளிதாகும். அப்போ நிபுணர்களின் கருத்துப்படி இந்த முடிவு உலகளாவிய முதலீடுகளை ஈர்க்கும், விரிவாக்கத்தை மேம்படுத்தும். மேலும் 2030க்குள் இந்தியாவின் டேட்டா சென்டர் சந்தை 7 GW அதிகமாக வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னா, அரசு இப்போது டேட்டா சென்டர் தொழிலுக்கு பெரிய ஒரு ஊக்கம் கொடுத்திருக்கு. இதனால் இந்தியாவில் இன்னும் அதிக டேட்டா சென்டர்கள் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு தகவல். இந்த சலுகையால நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடக்கூடிய இந்திய பங்குகள் முக்கியமாக 3 வகையை சேர்ந்தவை. டேட்டா சென்டர் கட்டும் மற்றும் இயக்கும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜியோ டேட்டா சென்டர்களில் பெரிய முதலீடு செய்கிறது. அதானி குரூப், அடுத்தது என்டிடி குளோபல் டேட்டா சென்டர்ஸ் இந்தியா. இது மாதிரி அடுத்தது டெலிகாம் ஐடி நிறுவனங்கள் டேட்டா சென்டர் பிரிவும் இதில் அடங்கும். பாரதி ஏர்டெல்ஸ், அடுத்தது டாடா கம்யூனிகேஷன்ஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி. அடுத்தது உள்கட்டமைப்பு மற்றும் சப்ளையர் நிறுவனங்களும் இதனால் பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட அது மாதிரி என்னென்ன பங்குகள் பலனடைய வாய்ப்பு? ஏபிபி இந்தியா, ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியா, பவர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் கூலிங் சிஸ்டம், கேஇசி இன்டர்நேஷனல், எல்என்டி கட்டுமானம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விடுமுறை. கூகுள், மைக்ரோசாப்ட், அமேசான் போன்றவை இந்தியா டேட்டா சென்டர்களை பயன்படுத்தினால் அவர்களின் குளோபல் வருமானத்திற்கு இந்தியாவில் வரி இல்லை. இதனால் அவர்கள் இந்தியாவில் அதிக முதலீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி லீஸ் மாடல் அனுமதி. இப்போது சிறிய மற்றும் நடுத்தர இந்திய சிறிய நிறுவனங்கள் கூட டேட்டா சென்டர் துறைக்குள் வர எளிதாக இருக்கும். கேபிட்டல் தேவை குறையும். 2030க்குள் 7 GW சந்தை என கணிக்கப்படுகிறது. அதாவது இன்னும் 5 வருடத்தில் பெரிய வளர்ச்சி. அதனால இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி டேட்டா சென்டர் ஸ்டாக்குகள்லாம் நீங்க ஒரு கண் அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க. இந்த சலுகை ஸ்பெசிஃபைடு டேட்டா சென்டர்ஸ்க்கு மட்டுமே. அரசு அங்கீகரித்த திட்டத்தின் கீழ் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். டொமஸ்டிக் வருமானத்திற்கு வரி உண்டு. இந்திய வாடிக்கையாளர்களுக்கு விற்பது தனி நிறுவனம் மூலம்தான். சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, ரிலையன்ஸ், அதானி, ஏர்டெல், டாடா கம்யூனிகேஷன் போன்ற பெரிய நிறுவனங்கள் உடனடி பயனாளிகள். அடுத்து டேட்டா சென்டருக்கு உபகரணங்கள் தரும் நிறுவனங்களுக்கும் டிமாண்ட் வரும். இது மாதிரி பல செய்திகளை தினந்தோறும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நான் முயற்சி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் கோவை விஸ்வநாதன், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கோவை விஸ்வநாதனில் இணைந்திருங்கள். பங்குச்சந்தை செய்திகளை அவ்வப்பொழுது
தெரிந்து பயன்பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.